வெல்கம் டு ரத்னா ஆட்டிசம் அவேர்னஸ் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் அக்கம் பக்கத்தில் ஆட்டிஸ்டிக் சைல்டு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 3 to 10 years வரைக்கும் உள்ள குழந்தைங்கள சொல்கிறேன். உங்கள் குழந்தைங்களும் அதே ஏஜ் குரூப்பில் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 10 குழந்தைங்க விளையாடுறாங்கன்னா இந்த குழந்தைங்களும் விளையாட்டில் சேர்த்துக்கோங்க. இவங்களால் எந்த ப்ராப்ளம்ஸும் உங்கள் குழந்தைங்களுக்கு வராது. ஏன்னா இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் குட். அவங்களுக்கு நம்மளை மாதிரி தான் புரியும். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல தான் கம்யூனிகேஷன்ஸும் இருக்கும். அந்த கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் ஆகணும்னா அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி விளையாட்டு இது ஒரு பெஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, தெரப்பின்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல விஷயம். இது உங்கள் குழந்தைங்கிட்டேருந்து இவங்க நல்ல விஷயங்களை கற்றுப்பாங்க. அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் டெவலப் ஆகும், ஸ்பீச் டெவலப் ஆகும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு உதவி இது நீங்கள் கடவுளால் 100 மடங்கு ப்ளஸ் பண்ணப்படுவீங்க. இதுதான் உண்மை. நீங்கள் இந்த குழந்தைங்கள தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு இக்னோர் பண்ணிடாதீங்க. ஏன்னா இக்னோர் பண்ண அந்த பேரண்ட் தனிமைப்படுத்தப்படுவாங்க. அந்த பேரண்ட் தனிமைப்படுத்தப்படுறப்போ இந்த குழந்தைங்களும் தனிமைப்படுத்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பேரண்ட்டோடைய அந்த சர்க்கிளில் இந்த குழந்தைங்களும் வந்துடுவாங்க. ஏன்னா அதை நீங்கள் நீங்களாக போய் அவங்கள வர சொல்ல, அவங்க வெளியில் வாக் பண்ணிகிட்டு இருக்கப்போ கூட நீங்கள் அந்த குழந்தைங்கள்கிட்ட பேசலாம், விளையாடக்கூடாது, இது பண்ணலாம். இப்போ என் பொண்ணுக்கு நார்த் இந்தியாவில் அவள் விளையாடுற ஸ்டேஜில் விளையாட குழந்தைங்க இருந்தாங்க. அது அந்த ஆர்மியோடு சேர்ந்ததுனால எல்லா குழந்தைங்களுமே இவளுமே குழந்தைங்களோட மிங்கிள் ஆவா. இப்போது ஸோ அதனால் அவளுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் இருந்தது. தமிழ்நாட்டிலையும் ஸ்கூல்ஸில் குழந்தைங்க அவள்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ஸோ நான் இது மூலம் அட்வைஸ் அப்படின்னு நினச்சிடாதீங்க, ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். என் குழந்தைக்காக கேட்கல, இப்போ இருக்கிற 3 to 10 years வரை இருக்கிற குழந்தைங்களுக்காக கேட்குறேன். நீங்கள் இந்த அவேர்னஸை இந்த பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சமூக பொறுப்பு அப்படிங்க இருக்கிறதுல இந்த விளையாட விடுறது ரொம்ப ஒரு மெயினான விஷயம். ஸோ அந்த குழந்தைங்கள அந்த இப்படி கிராஜுவலாக பண்ணுறப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியம் உங்களுக்கு சேரும். ஸோ நான் நார்த் இந்தியாவில் என் பொண்ணுக்கு கிடைச்ச அந்த ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனும் இங்கே திருநெல்வேலி வந்தப்போ எப்படி அவள் சேஞ்ச் ஆனா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வயசான பெரியவங்க அவங்க அந்த லேடி அவங்க தனிமையில் இருக்கிறப்போ அவங்க என்னை பார்த்தா கூப்பிடுவாங்க, ரத்னா வாமா பேசிட்டு வர்றதே இல்லையம்மா, 3 மாதம் ஆச்சு அப்படிம்பாங்க. ஸோ நான் இவளுக்குள்ள ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சுட்டு சில சமயம் இவளை வீட்டில் விட்டுட்டு போவேன், சில சமயம் இவளையும் கூட்டிகிட்டு போவேன். ஒரு 1/2 hour 1 hour அவங்களோட இருந்து பேசிட்டு வருவேன். இதில் நான் ஒன்றும் குறைஞ்சி போயிடலை. பட் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்படி ஒரு பெரியவங்க தனிமையில் இருக்கப்போ நம்ம போய் பேசுகிறோமோ, ஒரு சின்ன ஃபோன் வந்தால் கூட சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தை கொடுத்தா எனக்கு புண்ணியம்தான் கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு அதில் 1/2 hour 1 hour நான் அப்புறம் சொல்லுவாங்க, நான் கிளம்பி போகிறப்போ நெக்ஸ்ட் வீக்கும் வாமா அப்படிம்பாங்க. கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். என்னால் முடிஞ்ச டைம் அவங்கள போய் பார்த்து பேசிட்டு வருவேன். ஸோ எந்த சூழ்நிலையிலையும் எந்த மாதிரி காரணத்தினாலையும் யாரையும் ஒதுக்கி வைக்காதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், அட்வைஸாக நினச்சிக்காதீங்க, ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வித்தியாசங்கள் இருக்குது. நான் பெருமைக்காக சொல்லலை, நான் ரியல் லைஃப்பில் நான் பர்சனலாக அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக இருக்குன்னு நினச்சா தயவு செஞ்சு சாரி கேட்டுக்கிறேன். நம்ம குழந்தைங்க சரியாயிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ, see you.